ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். என்னடா ரெயின் கோட் எடுத்து கண்ணை தாண்ட வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பாக்காதீங்க. நேற்று கம்பெனிலேருந்து வீட்டுக்கு வரும்போது நஞ்சினே வந்தேன். இந்த ரெயின் கோட் எப்படின்னா காலைக்குள்ள காய வச்சாகணும். அதுக்காக இன்னைக்கு பெட்ரூம்லேயே ஃபேனை போட்டு காய வச்சிட்டேன். இல்லைன்னா மறுநாள் ஊசடிக்கும். என்னடா கவரா எடுத்து காட்டுன்னு சொல்லிட்டு பாக்காதீங்க. ஒன்றும் இல்லை, மழை பெஞ்சா ஃபோன் வந்து எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது சொல்லிட்டு ஒரு 10 கவர் கிட்ட எடுத்து வச்சிருக்கேன். இனிமேல் தான் பழைய ஃபோன் ஒன்று வந்து வீணாவே போச்சு. அப்பா சரியான திட்டு. அம்மா வந்து காலைல டீ கொடுத்தாங்க. டீ குடிச்சிட்டு நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன கலைவாணர் சார், அதாவது நம்ம விவேக் சாரை பற்றி போட்டிருந்தாங்க. அவர் எப்படி சினிமாவில் என்ட்ரி ஆனார், அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி, அவர் என்ன நல்லா அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு பார்த்துருந்தேன். ஹேட்ஸ் ஆஃப், வேற லெவலில் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு காலைல கொல்லிக்கு போகலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தேன். வண்டி கிளம்பல. அதுக்கே இப்போ படுதா தான் போட்டு வச்சிருந்தேன், மழை பெய்யும்னு சொல்லிட்டு. என்னான்னு தெரியல, இந்த குளிர்லேயே கிளம்பவே இல்லை. அப்புறம் சரி ஒரு 10 வாட்டி கிட்ட வச்சு பார்த்தேன், கிளம்பிச்சு. இன்னைக்கு கொல்லிக்கு போகலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலைல கொல்லிக்கு போனேன். அப்பா தான் இன்னைக்கு கேமராமேனு. மழையினால எதனா பயிர் எதனா சேதப்பட்டுருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்தேன். எந்த ஒரு சேதமும் இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. மோட்டர் கொட்டாய்க்கு வந்தேன். ஒரு டிசம்பர் பூ மாரி ஒன்று இருந்தது, அதை எடுத்து பார்த்தேன். டிசம்பர் பூ இல்லை. மிளகா கண்ணி எதனா ஆயிருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தேன். மிளகா கண்ணி எதுவும் ஆகல. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர்